இங்க பார், நீ தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்ச. அதுக்கு நான் என்ன பண்றது? வீணா பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. இல்லனா என்னடி பண்ணுவ? புகழ், எங்க அம்மாவே மாடி போடின்னு சொல்லுவியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புகழ், இங்கே பாடுறா, தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயுது. ஏய், எங்க அம்மாவுக்காக 16 அடி இல்ல 32 அடி கூட பாய்வேன். புகழ், அமைதியா இருன்னு சொன்னல. இங்க பாரு, இப்ப நீ இங்க இருந்து கிளம்பல, திரும்பவும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். கொலைய ஒரு தடவை பண்ற வரைக்கும் தான் பயம் இருக்கும், அப்புறம் அதுவே பழகி போயிடும். அந்த மாதிரி தான் ஜெயிலுக்கு போற வரைக்கும் தான் மரியாதை போயிடக்கூடாதுன்ற பயம். ஆனா போயிட்டு வந்துட்டா ஜெயிலே நம்மளை பார்த்து பயப்படும். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, இங்க இருந்து போயிடு. போறதுக்கா வந்தேன்? உன்னால எனக்கு போன மானம் உன்னாலேயே திரும்பி கிடைக்கணும். என்ன பாக்குற, புரியலையா? நீ என் மானத்தை எடுத்து பெரியவளாயிட்ட, இப்போ நான் உன் மானத்தை எடுத்து பெரிய ஆளாக போறேன். ஏய், எங்க அம்மா கிட்ட மரியாதையோட பேசு. ஏன் குதிக்கிற? உன்னதான் உங்க அம்மா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு தம்பி கொதிக்கிற குழம்புல போட்ட மீன் மாதிரி துள்ளுற? ரொம்ப ஓவரா துள்ளுன உன்னையே மீன் ஆக்கிடுவேன். ஏய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் பையன் கிட்ட என்ன பேச்சு? இங்க பாருடா, அம்மா கிட்ட பேசுனா பையன் கோச்சிக்கிறான், பையன் கிட்ட பேசுனா அம்மா எகிரிட்டு வராங்க. ஒரே பாச பிணைப்பா இருக்கே. இப்ப என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். புகழ், எங்க அம்மாவிய தொடப்பான கொன்னுடுவ ராஸ்கல். எங்க கொல்லு பாப்போம். புகழ், புகழ். பொடி பயலே, போடா. ஏய், புகழ். ஏய், ஏய், விடு. டேய் பிடிங்கடா. ஏய் வாங்கடா. பிடிங்கடா அவனை. புகழ். ஏய், கிட்ட வராதீங்க, மண்டை உடைச்சிருவேன். போடா, போ, போடா. ஏய், இங்க பார், பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். என் பையனை விட்டுரு. என்ன வேணா பண்ணிக்கோ, விடு. உன்னை ஏதாவது செஞ்சா உனக்கு அந்த வழி தெரியாது. அதே உன் பையனை செஞ்சா அத பார்த்து நீ துடிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? விடு புகழ். போடா. ஏய் ஏய் புறா. ஏய், ஏய், விடுங்கடா. ஏய், விடுங்கடா. விடுங்கடா. ஏய், விடு. நான் சொல்றத கேளு, என் பையனை விட சொல்லு. சொல்லிட்டா போச்சு. டேய் அவனை போட்டுருங்கடா. விடு. ஏய், விடு. ப்ளீஸ், என் பையனை விட்டுடு ப்ளீஸ். புகழ்.
டேய் அவனை குத்துங்கடா, அப்பதான் இவ அடங்குவான். விடு. என் வாழ்க்கையை அழிச்சவடா. இப்போ இவ வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பையனை நாம அழிப்போம். ஏய், விடு. ப்ளீஸ் என் பையனை விட்டுடு ப்ளீஸ். புகழ் என்னை என்ன வேணா பண்ணிக்கோ, அவனுக்கு எதுவுமே தெரியாது. விடு, அவன் சின்ன குழந்தை. ப்ளீஸ் விடு. புகழ். ஏய்! புகழ், பயப்படாத. ஏய்! புகழ், உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏய் வாடி. ஏய் வா. ஓடிடு. புகழ், இங்க வா. புகழ். வேணா வேணா. வேணா 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 வேணா. விடு. வேணா
ஏய் அவரே ஏன்டா குத்துறீங்க? வாங்கடா. அங்கிள் அங்கிள் சார் 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 யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஐயோ மேடம் சார் என்னாச்சு மேடம்? ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஓகே சார் மேடம். கொஞ்சம் என்னாச்சு பொறுத்துக்கோங்க சார். மேடம்? ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் ஃபோன் போயிடலாம். பண்ணுப்பா. சார் ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம் சார். சார் ஹலோ ஆம்புலன்ஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ஆம்புலன்ஸ் இப்போ வந்துரும் மேடம். ஆ சக்தி சார் புகழ் உனக்கு ஒன்றும் ஆகலையே? அங்கிள் நீங்க பார்த்து வரக்கூடாது அங்கிள். ஆம்புலன்ஸ் அண்ணா, வந்து கொஞ்சம் help பண்ணுங்களேன், please. தூக்குங்க பார்த்து பத்திரம் தூக்கிட்டு வாங்க. சொல்லு சக்தி. ஹலோ மகி, நானும் புகழும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். போன இடத்துல நரேஷ் குப்தா வந்து உன்னால தான் நான் ஜெயிலுக்கு போனேன், என் மானமே போச்சுன்னு என்கிட்ட வம்பு பண்ணா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அவன் என்ன பழி வாங்குறதா நினைச்சு புகழை கொல்ல பார்த்தான். வாட்? என்ன சொல்ற சக்தி? புகழுக்கு என்னாச்சு? இப்போ நீங்க 2 பேரும் எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். புகழுக்கு ஒண்ணும் இல்ல மகி, அதுக்குள்ள யோகி சார் வந்து காப்பாத்திட்டாரு. தேங்க் காட். ஆனா என்ன ஏதோ ஆனான்னு இழுக்கிற? என்னாச்சு சக்தி சொல்லு. யோகி சாரை தான் கத்தியால குத்திட்டாங்க. வாட்? யோகி சார கத்தியால குத்திட்டாங்களா? ஹவுஸ் நவ? ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி இது பாரு சக்தி, நீ தைரியமா போனா பின்னாடியே வந்துடுறேன் சரியா? மகி, ஆபீஸ்லயும் யோகி சாரோட அம்மாக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறியா? ஐயோ சக்தி நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, எல்லாருக்கும் நானே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ யோகி சாரை பத்திரமா பாத்துக்க. ம். என் புகழை காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே சார். சாரிம்மா, என்னால தானே இது எல்லாமே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்லடா கண்ணா, இது எல்லாமே என்னாலதான்.
அவரோட ஒய்ஃபா? இல்ல, நான் ஆபீஸ் ஸ்டாஃப். ஓகே, அவரோட ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? அவர் அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு சைன் பண்ணனும். அப்புறம் முன்னாடியே கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணனும். அதான் கேட்டேன். அத நானே செய்றேன் வாங்க. ஓகே. யோகி, ஐயோ யோகி, யோகி. சக்தி, சக்தி, என் பையனுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு என்னாச்சு? யாரம்மா இப்படி பண்ணது? எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனை இப்படி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. யோகி எப்படிமா இருக்கா? அம்மா, சாருக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நீங்க தைரியமா இருங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சார் சீக்கிரமா குணமாயிடுவாரு. நீ ஆறுதல் சொல்ற, ஆனா பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவன ஒரே பையன்னு குழந்தையில கீழே கூட இறக்கி விடாம அப்படி பாத்துக்கிட்டேன். சின்ன அடிய கூட அவனால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு எப்படிதான் இந்த வலி அவன் தாங்கிக்கிறானோ தெரியல. அழாதீங்கம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் பழைய மாதிரி வந்துருவாரு. கடவுளை வேண்டிக்கோங்க. என்னோட பிரார்த்தனையும் அதுதான்மா. சரி, நீங்க போய் பிளட் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். பேஷண்ட் யோகியோட அட்டெண்டர் யாரு? சொல்லுங்க சிஸ்டர். பேஷண்ட்டுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால அவருக்கு பிளட் ஏத்தணும்னு டாக்டர் சொல்றாரு. பேஷண்ட் என்ன பிளட் குரூப்? ஓ பாசிட்டிவ்மா. அப்ப நான் எழுதி தரேன். அதை எடுத்துட்டு போய் பிளட் பேங்க்ல கொடுங்க. அவங்க பிளட் ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்க. போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், பிளட் பேங்க் எங்க இருக்கு? பேஸ்மெண்ட்ல. சக்தி, கூட நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல மகி, நானே போய் வாங்கிட்டு வரேன். சக்தி, இவ்வளவு நேரம் சாரை நீ தானே பாத்துக்கிட்டு இருந்த. பிளட் தானே, கூட நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இருக்கட்டும், நானே போய் வாங்கிட்டு வரேன். அவரே போகட்டும் சக்தி, நீ கூட. நீ யோகி பக்கத்திலே இருந்து பாத்துக்க. ஏதாவது கேட்டாங்கன்னா உனக்கு தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிம்மா. மகி இந்தா. கூட சக்தி, சொன்ன நீங்க இரு. ஐயோ கடவுளே, என் பையன் புகழை காப்பாத்த போய் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு.